ஹலோ ஸ்காட், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நாமக்கல் வரைக்கும் ஒரு சின்ன இதாக போகிறோங்க. இப்போ பள்ளிப்பாளையம் வழியாக தான் போகிறோம். பள்ளிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா ஆற்றுல தண்ணி திறந்து விட்ருக்காங்க போல். தண்ணி அப்படியே போயிட்டே இருக்குதுங்க. அப்படியே போயிட்டு ஆஞ்சநேயர் கோயில் வரைக்கும் போகலான்னு சொல்லி ஒரு இதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பிளாக் தான். யாருங்களே எப்படி வராங்கன்ட்டு பின்னாடி யாருமே திரும்பியே பார்க்குறதில்ல. அவங்க பார்த்துக்கு இஷ்டத்துக்கு வராங்க. பள்ளிப்பாளையத்தில் பார்த்திங்கன்னா அந்த பாலை வேலை போயிட்டுருக்கிறதுனால பயங்கர டிராஃபிக்காக இருக்குதுங்க. சரியான டிராஃபிக்குங்க. ஆக்சுவலாக பாலம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஃபுல்லாகவே. அவ்வளோதான், எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது. இனி வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போக வேண்டியது தான். இப்படி எல்லோரும் போகிறாங்க, நம்ம இப்படியே போயிடுவோம் நம்மளுமே. நமக்கு அந்த வழி தெரியாது, அதனால தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஃபுல் டிராஃபிக்கு. பார்த்திங்களா, ஃப்ளைட்டு சிம்பிள் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குதுங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்குவாட் ஹைவேல அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க வண்டி. நம்ம டெய்லியுமே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறத விட என்னைக்காச்சும் ஒரு நாள் எடுத்து வண்டியை ஓட்டும் போது அப்படியே முறுக்கும் போது அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க. அப்படியே வண்டி நம்ம ரொம்ப நாளாக வண்டியை ஓட்டியிருக்க மாட்டோம். திடீர்னு எடுத்து வண்டி ஓட்டும் போது அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்குதுங்க. நீங்கள் யாராச்சும் இந்த பெரிய வண்டி அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது பெரிய வண்டி தான் ஒரு 200cc மேலே வண்டி வச்சுருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள் ஓட்டாமல் விட்டுட்டு ஒரு 1 வீக் கழித்து எடுத்து திருப்பியும் அந்த வண்டியை ஓட்டி பாருங்களேன், அந்த ஃபீலே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. எனக்கு அந்த ஃபீலை இப்போ ஃபீல் பண்ண முடியுது, அதனால் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்களும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, டியூக் 200 வச்சுருந்தீங்கன்னா போதுங்க. கொஞ்ச நாள் கழித்து எடுத்து அதை முறுக்கி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சும்மா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்குங்க. ஐஸ் கேஎஸ்ஆர் காலேஜ் வந்துட்டோங்க. ஆனால் பெருசாக யாருமே இல்லைங்களே நம்ம பார்க்குற மாதிரி. இந்த வீடியோ வேறு ஷார்ட்ஸில் வேறு போடுவேன். கேஎஸ்ஆர் காலேஜிலேருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை ஒன்று போட்டு விடுங்க. ஐஸ் விட்டு தாக்கிட்டு போகிறாங்க வண்டியை. வண்டியில் அப்படியே ஸ்விஃப்ட் லைட் இருந்துச்சு. அப்படியே அந்த ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ணுங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஒன் 120 130 எல்லாம் அசால்ட் பண்ணது வண்டி, ஃபுல் அசால்ட்டுங்க. ஸ்பாட் இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக 999. இன்னும் ஒரு 2 மீட்ரு 3 மீட்ரு போனோம்னா 1000 வந்துடும் நினைக்கிறேன். கரெக்டாக 999ங்க. 1000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இதோட வண்டி. பார்ப்போம், அப்படியே போயிட்டே தான் இருக்கேன். இன்னும் 1000மே டச் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு 1000 கிலோமீட்ரு சர்வீஸும் வந்துருச்சுங்க. அவ்வளோதான், கொண்டு போய் சர்வீஸ் விட வேண்டியது தான். சர்வீஸ் டைமும் வந்துருச்சு. சர்வீஸுக்கு பார்த்தீங்கன்னா பில்லு எவ்வளோ வரும்னா 2000 ரூபாக்குள்ளே தான் வரும்னு மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான், 1000 ரீச் ஆயிடுச்சுங்க. 1000 கிலோமீட்டர் வந்துருச்சுங்க இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக. அடுத்த 9000 கிலோமீட்டர் எப்படி போக போகுதுன்னு தெரில, பார்ப்போம். நம்ம சர்வீஸ் விட்டு சர்வீஸோட ரிவ்யூ உங்களுக்கு அப்படியே போடுறேன் வீடியோ. அதுக்கப்புறம் இனிமேட்டு தான் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஜாஸ்தியாக கவர் பண்ண போகிறோம் இந்த வண்டியில். வாங்க, அது எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து பயங்கரமான வீடியோவாக போட போகிறேன். ஸ்குவாட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். நாமக்கல் ரீச் பண்ணிட்டோங்க. நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா கோட்டை தெரியுதுங்களா? உள்ளே விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். திப்புவோட கோட்டை மேலே தெரியுதுங்களா? அப்படியே போயிட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு ஆஞ்சநேயர் கோயில் போயிட்டு அப்படியே ரிட்டனு ஈரோடுங்க. கொல்லி ஹில்ஸாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். இங்கேருந்து வெறும் 45 கிலோமீட்டர் தான் கொல்லி ஹில்ஸு. ஆனால் கொல்லி ஹில்ஸ் போய் எனக்கு சலிச்சு போயிடுச்சு, அதனால் நான் போகலைங்க. ரீசெண்டாக கூட போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தேன். பட் ஆனால் நிறைய தடவை போயிட்டேன். வேறு எங்கேயாச்சும் டிஃப்ரெண்ட்டாக போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானுங்க.
ஏதாச்சும் இடம் இருந்துச்சுன்னா சஜஸ்ட் பண்ணுங்கள், போகலாம். வீடியோவே எடுத்துட்டேங்க. vlog பேச ஏதாச்சும் ஸ்குவாடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டேங்க. கோயிலுக்கு வந்துட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கோம். சுற்றிட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இந்த வீடியோ எப்படி கொண்டு போக போகிறேன்னு தெரில, நான் உங்களுக்கு காட்டுறேங்க. ஸ்குவாட் ரெக்கார்ட் ஆகுது. இந்த வியூ எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். கரெக்டாக இருக்கா இல்லை வந்து வண்டியோட கன்சோல் மட்டும் தான் தெரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. இப்போ தான் நாமக்கல் விட்டு கிளம்புறாங்க. கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா 2:30-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். டைமே பார்க்கல வந்ததில் இருந்தேன். நாமக்கல்லும் ஊர் பெருசாக தாங்க இருக்குது ஈரோடு விட. ஒரு தடவை கொல்லிமலை போயிட்டு இந்த வழியிலாம் வந்தோன்னு நினைக்கிறேன். கொல்லிமலை போயிட்டு இந்த வழியிலாம் வந்தேன் ஒரு தடவை. இதில் நாமக்கல் போய் தான் கொல்லிமலை போனோம். வழி மாதிரி இந்த வழியில் வந்துட்டேன். கரும்பு ஜூஸ் குடிக்கலாம் இரு, கொஞ்சம் தூரம் போயிட்டு போகலாண்டா, குடிக்கலாம்டா. எங்கே இருக்கு? அடா அப்பயே நிறுத்தி சொல்ல மாட்டேயா? ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்ணும். வெயில் ஓவராக இருக்குது ஸ்குவாடு. வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அப்படியே எரிச்சலாக இருக்குது. ஹெல்மெட்டே போட முடியல. கொஞ்ச நேரம் vlog பண்ணல. அதாவது கோயிலுக்கு போயிட்டு இப்போ சாப்பிட்டோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்ணுன்னு போல் தோணுது. நான் வந்து ரைஸ் தான் சாப்பிட்டேன், சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டேன். நான் கோயிலுக்கு போயிட்டு ரைஸ் சாப்பிட்றேன், சிக்கன் ரைஸ் சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு சாப்பிட்ணுன்னு போல் இருக்குது. சாப்பிட்ணுன்னா நான் சாப்பிட்ருவேன், எப்போயுமே யோசிக்கவே மாட்டேன் அதெல்லாம். நாமக்கல் ரோடு வேறு மாதிரி போட்டானுங்க. செமையாக போகுதுங்க வண்டி. அப்படியே பட்டர் ஸ்மூத்தாக போகுதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி கிறுக்க புண்ணையும் வர்றதுனால தாங்க பிரச்சனையாக ஆகுது. ஓனும் பேட் வேர்ட்ஸுன்றேன், பேட் வேர்ட்ஸ் பேச வைக்கிறோம். நடு ரோட்டில் வந்துட்டு லைட் அழுத்துறோம். ஒரு சின்ன சம்பவம் பண்ண போகிறோம் பாருங்கள். விவேகானந்தா காலேஜ் தெரியுதுங்களா? இங்கே தான் இப்போ உள்ள ஸ்னீக்கின் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலாக உள்ளே நமக்கு ஒர்க் இருக்குது தான். பட் ஆனால் இது வந்து எதனால் நான் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, இது வந்து லேடிஸ் காலேஜுங்க. லேடிஸ் அந்த மாதிரி. புரியல, உள்ளே விடுவாங்களா? யாரும் இல்லை. கைஸ் அதிசயமாக இருக்குங்க. யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. உள்ளே நுழைஞ்சிட்டோம். எனக்கே ஒரு விபரீதமாக இருக்குது. இங்கேனா கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் ஏதோ பெருசாக இல்லை, கண்டுக்கல யாரும். ஆனால் பார்க்குறாங்க. நம்ம வண்டி கலர் அப்படிங்க. என்ன கேட்குறது? ஸ்குவாட் மழை பெய்யுதுங்க, தெரியுதுங்களா? இதாங்க என் டே இன் மை லைஃபு. ஒர்க் டே இன் மை லைஃப்புங்கிறது இதுதான். இன்றைக்கி காலையிலேருந்து என்ன பண்ணாங்கிறத அப்படியே சொல்கிறேன் உங்களுக்கு. காலையில் வந்து கரெக்டாக
நான் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் தான் ஒர்க் பண்ணுறேன். அதனால் வந்து இங்கே இன்றைக்கி வந்து திருச்செங்கோடு பேங்க்கு. அதனால் இங்கே திருச்செங்கோடு பிரான்ச் வந்தேன், இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் நாமக்கல் போனேன். நாமக்கல்லில் ஒரு சின்ன ஒர்க்கு, அதுக்கோசரம் போயிருந்தேன். நாமக்கல் போயிட்டு முடிச்சுட்டு நாமக்கல் ஆஞ்சநேயரை பார்த்துட்டு வர வழியில் நடுவில் விவேகானந்தா காலேஜுக்குள்ளே போனால் அங்கேயும் ஒரு சின்ன ஒர்க்கு, அங்கேயும் முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டு ஈரோடுங்க. எனக்கு இந்த வண்டி கரெக்டாக இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். மழை வேறு பெய்யுது, உங்களுக்கு எப்படி தெரியுதுங்கிறது வேறு எனக்கு தெரில. நம்மளது வாட்டர் ப்ரூஃப் தான், கேஸ் போட்டிருக்கேன். பட் இருந்தாலுமே உள்ளே தண்ணி இறங்கிடுச்சுன்னா ஒர்க் ஆகாது. அது தண்ணி இறங்கினாலும் பிரச்சனை இல்லை, கழட்டி வெயிலில் வச்சோம்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இருந்தாலுமே நான் கொஞ்சம் நேரத்தில் கழட்டி வச்சுருவேன். ஹெவி ரெயினெல்லாம் பெஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், தண்ணி உள்ளே போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோவுக்கு என்ன இது தம்ப்நெயில் போடுறதுன்னே தெரில, திடீர்னு எடுத்த வீடியோ தான். பார்ப்போம் என்ன போடுறேன்னு எனக்கே தெரில. ஸ்குவாடு மேட்டூர் டேம் திறந்துருக்கனால பள்ளிப்பாளையம் டேமுமே இதாகிடுச்சு. பள்ளிப்பாளையம் டேமுங்கிற பாருங்க. என்னது? தண்ணி வீட்டு பக்கம் வருதா? ஓஹோ, தண்ணி போகிற இடத்துல வீடு கட்டினா அப்புறம் என்ன ஆகும்? தண்ணி வரதான் செய்யும். வீடு கட்டினா அப்புறம் தண்ணி வராமல் என்னென்ன வரும்? டேய், வீடியோ ஓட்டிகிட்டு இருக்கேன், ஏன்டா பேட் வேர்ட்ஸ் பேசுகிற? ஸோ சாரி கைஸ், ஸோ சாரி. சரி பரவாயில்ல விட, கட் பண்ணிடலாம். ஸ்குவாட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு சொல்லியிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈரோடு வந்து ரீச் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே தான் சுற்றிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து உள்ளே தான் உட்காந்துருப்பேன். நாளைக்கு முடிஞ்சால் வீடியோ ஒன்று போடுறேன். ஐயோ, இந்த இடத்துல போலீஸ் பிடிப்பாங்கடா இவனே. இல்லை நம்மக்கிட்ட எல்லாமே இருக்கு எக்ஸப்ட் ஆர்சி புக். ஆமாம். ஓகே காய்ஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு விலாகாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எனக்கே விலாகாக வருமா இல்லை எப்படி வரும்ன்ட்டு. நான் உங்களுக்கு மெர்ஜ் பண்ணி இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகே காய்ஸ், பாய்.